ஆண்டுடைய சமூகத்துல முதல்ல ஏன் எனக்கு கற்பத்தின் கனி இல்ல, திருமணம் ஆகி கூட இத்தனை வருஷம் இருந்து கூட ஏன் எனக்கு இன்னைக்கு திருமணம் இல்ல, ஏன் இன்னைக்கு இந்த சாபத்தை நான் சுமந்துட்டு வாரேன்? ஏன்னா ஒரு அபாசன், 2 அபாசன், 3 அபாசன்னா இந்த 3 உயிர்கள் பாருங்க கற்பத்தின் கனியில மறிக்குது. அப்படின்னா அங்க என்ன நடக்குதுன்னா, அங்க பிசாசு உங்க கற்ப பையில இருந்து என்ன செய்யறான், அந்த பிள்ளைகள் அவன் ருசி பார்த்துட்டே இருக்கிறான். என்னைக்கு அவன்கிட்ட இருந்து நீங்க விடுதலை ஆகி வெளியில வர்றீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் என்ன செய்வாரு, உங்க கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா ஆண்டவரை நம்பி வர்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்காம விடுறதில்லை. அதான் வார்த்தை சொல்லுது, சங்கீதம் 127:1, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அதை இப்படியே அதே அதிகாரத்துல இன்னொரு வார்த்தை சொல்லுது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, கர்த்தரை நம்பி வந்தா மலடுகள் என்ன செய்யறது இல்ல, கர்த்தருடைய வீட்டுக்குள்ள இருக்கிறது இல்ல. இன்னைக்கு நீங்க திருமணம் ஆகி 10 வருஷம் 20 வருஷம் ஆகியும் உங்களுக்கு பிள்ளைகள் ஏன் இல்லை அப்படின்னா, எங்கேயோ ஒரு சாபத்தை, எங்கேயோ ஒரு அக்கிரமத்தை நீங்க சுமந்து வந்துட்டே இருக்கிறீங்க. அதனாலதான் இன்னைக்கு மருத்துவமனைக்கு பல லட்சங்கள் கொடுக்குறீங்க, இன்னைக்கு கொடுத்து ஏமாந்துருக்கிறீங்க. ஆனா அதுல எப்படி விடுதலை பெறன்னு தெரியல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, கர்த்தர் வீட்டை கட்டணும், கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கணும், கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க நடுங்கணும். ஏன்னா ஆண்டவரை நீங்க நம்பி உண்மையா நீங்க வந்தீங்கன்னா, ஏசப்பாவை நம்பி அவருடைய சமூகத்துல உண்மையா வந்தீங்கன்னா, நீங்க உங்க சுயபலத்தையோ, உங்க ஞானத்தையோ, உங்க அதிகாரத்தையோ, உங்க பணத்தையோ, உங்க தாளந்து திறமை எதையும் நீங்க நம்ப கூடாது. கர்த்தர் மாத்திரம்தான், இயேசுவை மாத்திரம்தான் நீங்க நம்புற பிள்ளைகளா இருக்கணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை யாரெல்லாம் எந்த தேசத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, இந்த வருஷத்துல நீங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கற்பத்தின் கனியை தருவார். கட்டுகள் உடைக்கப்படும், மந்திர கட்டுகள் உடைக்கப்படும், ஏவல்கள் உடைக்கப்படும், தலைமுறை சாபங்கள், மந்திர பொம்மைகள், கேரள மைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்துல தான் எரிக்கப்படும். என்ன வசனம் சொல்லுது, ஏசாயா எழுதின பாருங்க தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா கர்த்தர் சீக்கிரமாய் இன்னைக்கு மலடியா இருக்கிற உங்களுடைய கற்பத்தின் கனியை கர்த்தர் திறக்க போறார். நல்லா கவனிங்க, டாக்டர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. இனி இதுல போடுற ஒவ்வொரு வார்த்தைகளை பார்த்து அந்த கட்டுகளை உடைக்க பிரயாசப்படுங்க. கற்பத்தின் கனி இன்னைக்கு பிள்ளையே உருவாகாதுன்னு சொல்லி டாக்டர் உங்களை எல்லாராலையும் கைவிடப்பட்டிருக்கலாம். உங்க வயிற்றுல இருந்து கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்து, உங்க சந்ததியில இருந்து ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் வெளியில கொண்டு வந்து, அவன் பாருங்க உண்மை உத்தமமாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஜனங்களை நடத்துகிறவனா இருப்பான். அதனால நீங்க சோர்ந்து போக கூடாது. முதல்ல அந்த அபாசன் எதனால நடக்குது, நான் என்ன கட்டுக்குள்ள சிக்கி இருக்கிறேன், எதனால எனக்கு இதுவரைக்கும் பிள்ளைகள் இல்ல, எதனால இதுவரைக்கும் குடும்பத்துல சமாதானம் இல்ல, எதனால என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு முடங்கி